Welcome to Dr. Senthamish, your guide to a healthier, happier life. Let's explore the future of medicine together. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தமிழ் செல்வன். இந்த வீடியோ ஒரு ரிப்ளை வீடியோ டு டாக்டர் சரண்யா மேம், பீடியாட்ரிஷியன். ஆக்சுவலாக மேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கருப்பு கவுனி அரிசி, மில்லட்ஸ் இது எல்லாமே ஆல்மோஸ்ட் சாப்பாட்டுக்கு சேமான கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் there is a difference between glycemic index and glycemic load. glycemic index என்பது ஒரு உணவுடைய சர்க்கரை அளவு ரத்தத்தில் எவ்வளவு வேகமாக கலக்குது அப்படின்றதான் glycemic index. glycemic load என்பது ஒரு உணவுடைய மொத்த கிளைசிமிக் அளவு, மொத்த கார்போஹைட்ரேட் அளவு வந்து பார்த்தீங்கன்னா glycemic load. இதில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரத்துக்கு முக்கியமான காரணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் தான். ஏன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் காசஸ் ஷார்ட் சுகர் ஸ்பைக். the insulin will be secreted more. ஸோ இது செக்ரேட் ஆகி ஓவர் பர்டன் ஆகி என்ன ஆகும்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வில் கம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த டயட் அட்வைஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் குட், எஸ். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு டயட் தான் சாப்பிடணும் கண்டிப்பாக. ஸோ த பேலன்ஸ் டயட் ஷுட் கண்டெயின் என்ன சொல்கிறது, டயட்ரி ஃபைபர்ஸ் இருக்கணும், ஃபேட் இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும், இது எல்லாமே முக்கியம். பட் அதே அளவுக்கு முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸும். ஏன்னா யுவர் மசில் நீட்ஸ் கிளைக்கோஜன் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ கார்போஹைட்ரேட்டும் ஈக்குவல் அமௌண்ட்டில் இட் இஸ் இம்பார்ட்டண்ட். அது மேபி நீங்கள் சொல்லலாம், நம்ம சாப்பாடு அதாவது ஒயிட் ரைஸ், வெள்ளை சோறுலேருந்தே அது வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் வெள்ளை சோறு ஆர் ஒயிட் ரைஸ் இட் இஸ் அன் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட். அதோடைய கிளைசிமிக் லோட் 30 தான், 30 to 35. பட் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகம். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதோட சேர்த்து இதெல்லாம் சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் ஸ்பைக் வரத்தான் செய்யும். பட் மேபி நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய காய்கறிகள், ப்ரோட்டீன்ஸோட சேர்த்து சாப்பிடும்போது கிளைசிமிக் அன்லோடிங், ஆர் நான் எப்படி சொல்லுவேன்னா குளுக்கோஸ் அப்சார்ப்ஷன் டிராஃபிக் அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஒரு கண்டிஷன்னால உங்களுக்கு குளுக்கோஸ் அப்சார்ப்ஷன் கம்மி ஆகலாம். பட் taking கருப்பு கவுனி rice and millets are very important when compared with white rice. The outer layer of the white rice, it's no more. That is, it has been polished. ஸோ அது வந்து ஒரு வெள்ளை அரிசி, வெள்ளை சோறு என்பது ஒரு பாலிஷ்டு ரைஸ். ஓகேங்களா? பட் கருப்பு கவுனியாக இருக்கட்டும், மில்லட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அன்பாலிஷ்டு தான். ஸோ அன்பாலிஷ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். பாலிஷ் யூஸ் பண்ணிங்கன்னா அது வேஸ்ட் தான் என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா அந்த சுகர் லெவலை அதிகப்படுத்த தான் செய்யும். ஓகே, ஸோ அந்த அன்பாலிஷ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டர் லேயர் இருக்கும். அதை நீங்கள் சமைக்கும் போது ஃபுல்லாக அது போகாது. ஓகேங்களா? ஸோ இட் வில் ஸ்டில் ஆக்ட் அஸ் இட் வில் கண்டெயின் டயட்ரி ஃபைபர்ஸ் அண்ட் ஆல். ஸோ இட் ஸ்டில் ஆக்ட் அஸ் அ பேரியர் ஃபார் குளுக்கோஸ் அப்சார்ப்ஷன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மில்லட்ஸோ கருப்பு கவுனியோ அதனாலலாம் இது சரியாகாது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. அதுவும் ஒரு காரணம். ஸோ இட் இஸ் அ பார்ட் ஆஃப் பேலன்ஸ்டு டயட். இட் ஷுட் பி அ பார்ட் ஆஃப் பேலன்ஸ்டு டயட். ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ, வென் கம்பேர்ட் டு ஒயிட் ரைஸ், கருப்பு கவுனி அண்ட் மில்லட்ஸ் will bring down sugar, okay, because they are low GI food. Thank you. So this video is not for offending anyone, but please எந்த ஒரு உணவு, அதாவது பார்த்தீங்கன்னா they are all traditional rice varieties. ஓகேங்களா? ஸோ அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் சொல்கிறீங்க, அப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பெஸ்டிசைட்ஸ்லாம் போட்டு இது பண்ணுறாங்க, வளர்க்குறாங்க. அப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் பற்றி சொல்லலாங்களா? That's it. Thank you.